வணக்கம். போன வீடியோவில் கேம் டெவலப்மெண்ட்காக இருக்கிற காலேஜ் என்னென்ன டீச் பண்ணுவாங்கன்றத பற்றி சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக நான் அதில் மென்ஷன் பண்ணது டாப் டியரான கேம் டெவலப்மெண்ட் காலேஜ் ஃபாரினில் இருக்கிறது மட்டும்தான். நம்ம ஊரை பற்றி நான் பேசவே இல்லை. அதில் நான் என்ன சொன்னேன்னா, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து ஃபாரினில் போய் கேம் டெவலப்மெண்ட் படிக்கலாம். நல்ல யூனிவர்சிட்டியாக பார்த்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜும் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஜாஸ்தி கிடைக்குன்றதை பற்றி சொன்னேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளில் நிறைய பேர் ஃபாரினுக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ கேம் டெவலப்மெண்ட்னு இல்லை, எந்த காலேஜ் அங்கே போய் சேர்றது அது வந்து பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கிறதுனால யாரும் அங்கே போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து கேம் டெவலப்மெண்ட் படிக்கணும். இன்னொரு ஆப்ஷன் எங்கே தேடுறாங்கன்னா வந்து நம்ம ஊரில் வந்து எதனா கோர்ஸ் நடக்குதா, நம்ம ஊரில் எதனா காலேஜ் சேரலாமான்னு யோசிக்கிறாங்க. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ரெண்டுத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேம் டெவலப்மெண்ட் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்காக நான் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தேன். என் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு. அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து டைம் லைன் அதெல்லாம் சொன்னாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து 10 hours வந்து டீச்சராக ஒர்க் பண்ணோம், நடுவில் பிரேக் இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 10 hours நம்ம டீச்சிங் மட்டும் பண்ணோம்னா நம்மளால் வந்து கேம் டெவலப்மெண்ட்டும் இல்லை வந்து எந்த ஒரு ரிசர்ச் எதுவும் வந்து அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண முடியாது. வீக்லி 6 days இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன கேட்டேன்னா, ஓகே ஹையர் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பட் வந்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பார்ட் டைம் கிடைக்குமான்னு நான் கேட்டேன். அவங்க ஸ்ட்ரெயிட்டாக என்ன சொன்னாங்கன்னா வந்து பார்ட் டைம் வந்து பாசிபிள் இல்லைன்னாங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஃபுல் டைமாக வந்து கேம் டெவலப்மெண்ட் சொல்லித்தரத்துக்கு அது ஒரு ரிஜிடான கோர்ஸ் கிடையாது. புது டெக்னாலஜிஸ் நிறைய வரும், நிறைய விஷயத்த நம்ம லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம கற்றுப்போம். ஸோ டோட்டலாக நம்ம சொல்லி தந்தே இருந்தோம்னா வந்து நம்மளோட வேல்யூ கம்மியாகும். ஆக்சுவலாக அங்கே இருக்க டீச்சர்ஸோட வேல்யூ கம்மியாகும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களுக்கு ஏற்ற நாலேஜ் அவங்கள போய் சேராதுன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இப்படி சொன்னேன். அதுக்கு அவங்க ஃப்ராங்காக என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 12th முடித்தவங்க கேம் டெவலப்மெண்ட் சொல்லித்தரவங்கள வச்சு கூட எங்களால் வந்து இன்ஸ்டியூட்டை நடத்த முடியும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, எனக்கு கேம் டெவலப்மெண்ட் டீச் பண்ணுறதுக்கு ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி வந்து எனக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கிடச்சிச்சு சென்னை பக்கத்தில். ஸோ அதுக்கு நான் போயிருந்தேன். பட் அதுவும் ஒரு விதமான பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அதை பற்றி இப்போ பேச வேணாம். இந்த 2 விஷயந்தான் வந்து இந்த யூடியூப் சேனலில் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்துச்சு. போன வீடியோவோட வியூவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவர் வந்து அவரோட மாத சம்பளம் 10,000 சென்னையில் ஒரு கேம் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்படியே கொடுத்து அவர் வந்து சரி ஓகே நம்மளுக்கு கேம் டெவலப்மெண்ட் கற்று தருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் சேர்ந்துருக்காரு. அவர் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஒரு 299 300 இருக்க ஒரு யுடிமி கோர்ஸை விட அவங்க சொல்லி கொடுத்த நாலேஜ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சுன்றதை ஃபீல் பண்ணுறாரு. அது உண்மையாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ 299ன்றது பார்த்தோன்னா வந்து ஆக்சுவலாக அவங்க கோர்ஸ் பார்த்தோன்னா வந்து ஒரு 40 hours 50 hours கோர்ஸே நம்மளுக்கு வந்து 300 350க்குள்ளேயே யுடிமியில் யூடியூப்பில் இத்தனைக்கும் ஃப்ரீயாகவே நிறைய கோர்சஸ் கிடைக்கும். பட் நேரில் ஆஃப்லைனாக போய் கற்றுக்கணுன்னா அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டாஃப் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு அதுக்கு மேலே அவங்க ப்ராஃபிட் தேடணும். ஸோ இதனால் என்னென்னா வந்து ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கும். அந்த லிமிட்டட் சீட்ஸோட ஃபீஸ் வந்து ஹையராக இருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே டீச் பண்ணுற டீச்சர்ஸோட சேலரி மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அரௌண்ட் 30K தான் மேக்ஸ் இருக்கும். 40Kன்றதே வந்து அவங்களுக்கு அதிகப்படியான சேலரி. ஆன் ஆவரேஜ் 30K தான் இருக்கும். அவங்களால ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் கேம் டெவலப்பரை வந்து அவங்களால ஹையர் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க அதிக சம்பளம் கொடுத்து ஹையர் பண்ணாலும் அந்த கேம் டெவலப்பரோட டீச்சிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 8 hours அவர் டீச் பண்ணுறாருன்னு வச்சா கூட அவருக்கான ரெஸ்டிங் டைம் எல்லாம் கால்குலேட் பண்ணோம்னா 6 days அவர் வந்து வேலை செய்கிறாருன்னா அவரால் வந்து புது டெக்னாலஜிஸ் இல்லை அவரோட ஓன் கேமில் வேலை செய்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். வேறு எதனா ஒர்க்குக்கு போயிட்டு கூட அவங்க கேமை ரிலீஸ் பண்ண இண்டி கேம் டெவலப்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஆன் ஆவரேஜ் பார்த்தோன்னா வந்து இந்த வேலையில் இருக்கிறவங்க திருப்பி நம்ம கேம் டெவலப் பண்ணுவோம் அந்த மாதிரி மோட்டிவில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியாவில் இருக்க கேம் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்லலாம் சேராதீங்கன்னு சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து கேம் டெவலப்பர் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு சேரலாம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து நல்ல பிசி லேப்டாப் எதுவுமே இல்லாமல் இருக்கும். பட் நீங்கள் கேம் டெவலப்மெண்ட் தான் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு முதல்ல பிசி லேப்டாப்ஸ் இதெல்லாம் தேவை. இதுக்கு அடுத்து தான் நீங்கள் இன்ஸ்டியூட் அதுக்கெலாம் போகணும். ஸோ ஒரு வேளை ஹைப்போதெட்டிக்கலாக உங்ககிட்ட இல்லை, நீங்கள் அங்கே போய் தான் கற்றுக்கணுன்னா கூட நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன செக் பண்ணணும்னா, இப்போது உங்களுக்கு சொல்லித்தர டீச்சர்ஸோட ஒர்க் டைம், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ கரண்ட்டாக என்னென்ன ஒர்க் பண்ணுறாரு, அந்த இன்ஸ்டியூட்டை வந்து பிராண்ட் வேல்யூ மாதிரி இந்தந்த இடத்துல இருக்குது, இத்தனை ஃப்ரான்ச்சைஸ் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. சின்ன ஒரே ஒரு ஸ்டுடியோ தான் இவங்ககிட்ட இருக்குது, மற்றபடி அவங்க பிரான்ச் அவுட் எதுவுமே இல்லை. பட் இந்த ஸ்டுடியோவோட மெயின் வேலை வந்து கேம் பண்ணுறது, அவங்களோட சைட் ஹஸ்ல் தான் டீச்சிங்னா நீங்கள் அவங்கள நம்பலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேம் பண்ணுறதுல ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லித்தரது மேபி பேஷனேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்காக இருக்கலாம். இதில் ரெண்டுத்தில் எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு ப்ளஸ் தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கேம் டெவலப்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்க எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுன்றதை பற்றியும் சொல்லி தருவாங்க. அவங்களோட நாலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு பைப்லைன்ஸ் பற்றி சொல்லி தருவாங்க. இப்போது இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து கேம் டெவலப்பரோட வேலைவாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரியில். அதுவும் இல்லாமல் இப்போ ஹையர் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பிகினர் லெவல்லே வந்து ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்குறாங்க.
ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா, பிகினர்ஸ்னால் அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கே வந்து 6 மந்த் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பைப்லைனோட அலைன் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 6 மந்த் அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே போட்டிருக்க மணி ஒருவேளை 6 மந்த் கழிச்சோ இல்லை 1 இயர் கழிச்சோ வேறு கம்பெனிக்கு போயிட்டாங்கன்னா இந்த கம்பெனிக்கு பெரிய லாஸாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக இருக்க ஸ்டுடியோஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டுடியோ கிட்டே இருக்க பைப்லைனில் அலைன் ஆகிற மாதிரி ப்ரொஃபைல்ஸ் இருந்தால் அவங்க வந்து டேரெக்டாக டே 1லேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்க ப்ரொஃபைலை தான் அவங்க எடுக்கிறாங்க. சொல்லித்தரணும் அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணட்டோன்றதுலாம் இல்லை. இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கிடச்சிருக்கு, அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளெயினாக வந்து சர்டிஃபிகேட்ஸ் தராங்க, டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் தராங்க. சர்டிஃபிகேட்ஸை நம்பாதீங்க. நீங்கள் நம்ப வேண்டியது அவங்களால வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு எதனா நல்லது பண்ண முடியுமா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே உங்களோட கோர்ஸே முடிஞ்சிடும். இப்போலாம் 3 மந்த்ஸ் கோர்ஸ், 6 மந்த் கோர்ஸ்லாம் கேம் டெவலப்மெண்ட் வச்சுருக்காங்க. எந்தளவுக்கு சொல்லி தருவாங்கன்னு தெரியாது. பட் நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகப்படியாக இருக்குது. ஆன்லைன் கோர்ஸ் செல்லிங் சைட்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து ஒரு கோர்ஸ்க்கு வந்து இந்த ப்ரைஸ் வைக்கிறதுக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் தான் போயிட்டாங்க. ஒரு மாதத்துக்கே 300 400 கொடுத்தோன்னா வந்து நம்ம எந்த கோர்ஸ் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. யூடியூப் இந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணுவீங்க, ஒன்று அட்வான்ஸ்டாக போயிடும், இல்லை உங்களோட ஸ்டெப்ஸ்க்கு கீழேயாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து ஒரு கிரியேட்டர் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகிட்டார்னா அவரோட அடுத்தடுத்த கோர்ஸ் அவங்களே வந்து பிகினர் லெவல், இன்டர்மீடியட் லெவல்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தரையே ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களால் வந்து அடுத்தடுத்த லெவலில் உங்களோட நாலேஜ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சில கோர்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா டிஸ்கார்டில் ப்ரைவேட் சேனல் வச்சுருப்பாங்க. நீங்கள் கோர்ஸ்க்கு வந்து சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு அந்த லிங்க்கும் வந்துடும், டிஸ்கார்ட் லிங்க். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த ப்ரைவேட்டாக உங்களுக்கு வர டவுட்ஸ் அதெல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங் வந்து இந்த டிஸ்கார்ட்லேயும் பாசிபிள். எப்பவுமே வந்து நம்ம நேரில் போய் தான் ஆஃப்லைனில் கற்றுக்கணுன்றது இல்லை, நம்மளால் ஆன்லைனில் கற்றுக்க முடியும். உங்களுக்கு நேரில் கற்றுக்கினா தான் புரியும். டிவைஸ் இஷ்யூஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப்லைனில் நல்ல கேம் ஸ்டுடியோவில் உங்களுக்கு கேம் டெவலப்மெண்ட் சொல்லித்தராங்களான்னு பார்க்கலாம். ஒரு இன்ஸ்டியூட்டுன்ற மாதிரி தேடாமல் நீங்கள் ஆஃப்லைனில் கேம் ஸ்டுடியோ அண்ட் கேம் டெவலப்மெண்ட் சொல்லித்தர ரெண்டுமே கம்பைனாக இருக்கிற விஷயத்தில் நீங்கள் சேரலாம். ஸோ சேர்ந்திங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் வந்து ஆன்லைன் கோர்சஸை விட ஜாஸ்தி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேம் டெவலப்மெண்ட்காக என்னென்ன கோர்சஸ் ஆன்லைனில் படிச்சிருக்கீங்க, எதனா கோர்ஸ் ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ காய்ஸ். ஹேவ் ஃபன். நன்றி.